இன்னொரு பாடல் பாடும். ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மான்கள் நீருடை வாஞ்சித்து கலரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் வாஞ்சித்து கலந்தே மான்கள் நீருடை வாஞ்சித்து கலரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் வாஞ்சித்து கலருவே தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே என்றும் காப்பி தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே என்றும் காப்பி தேவன் மேலாகுமாமே தாகமாயிருக்கிறது தேவன் மேலாகுமாமே தாகமாயிருக்கிறது தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குமே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குமே தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே என்றும் காப்பி தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே என்றும் காப்பி ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார் ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார்
பிரிவதேனோ எதிரிகளானோடு நீரடியே தூக்கத்தால் பிரிவதேனோ தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் என்றும் காப்பி தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் என்றும் காப்பி. ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமக்கு கோடி கோடி நன்றி எடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் உமை நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஐயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு அப்பா நீர் அருளி அப்பா இந்த நாளிலே உங்களுடைய புதிய கிருபை எங்களை காலைதோறும் எங்களை நடத்தி வந்து இந்த மணி நேரம் வரை உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வேதனை உண்டாக்கல் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழியை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரதியாய் இருக்கும்படி உடைய சமூகத்திலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே நீர் வாரும் ஐயா, நீர் வாரும். எங்க நல்ல போதகரே, எங்க நல்ல நேசரே, எங்க நல்ல மெய்ப்பரே நீர் வாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு ஜீவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த தெய்வத்தை தெய்வமாய் கொண்ட ஜனம் நாங்கள் பாக்கியமுள்ளவர்கள் ஆண்டவரே. உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து உங்களுடைய நாமத்துக்கு என்று எங்களை தெரிந்து கொண்டே எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்து சகலத்தையும் ஆண்டவரே சம்பூர்ணமாய் நீ முடித்து தருவீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் ஐயா. அப்பா இந்த ஊழியக்கார கூட்டத்தை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்து உடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் பொழுது முடிவரை உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் உடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஐயா. விசேஷ விதமாய் அப்பா கர்த்தர் தேவ செய்தியை கொடுக்கிற தாசர்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதித்து உடைய சிலுவையின் மரங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பேசும் நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் அப்பா எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கப்படுகிற அப்பா விண்ணப்பங்களும் ஸ்தோத்திரங்களும் துதிகளும் உமக்கு சுகந்த வாசனையாக நற்கந்தமாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலுமாய் சாத்தானின் குதின் கலையை நசுக்கி போட்டு உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படி தேவன் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய தேவனுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தனைகளை அப்பா அப்பா நீர் காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் பிதாவே சொல்றோம். குமாரனை அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டவரே சொல்றோம். பரிசுத்த ஆவியாரிலிருந்து ஒவ்வொரு நாளும் தேர்ச்சுகிற தேர்ச்சலாளே சொல்றோம். இதுவே பிரதான அப்போஸ்தலன், பிரதான மெய்ப்பன், பிரதான தீர்க்கதரிசி, பிரதான போதகன் என்றெல்லாம் அறிந்திருக்கிறோம்.
இந்த நாளிலும் விசேஷித்த நாளாய் நாங்கள் நிறைய உண்டு இந்த ஊழியர் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்கும் மாதிரியாக இருக்கிற தேவனாக்கி உண்மையே நோக்கி நம்ம பார்க்கிறோம். நீ எனக்கு மாதிரியை வைத்து போனீர்கள் என்று பிரசங்கிக்கிற நம்மளெல்லாம் முடிகளெல்லாம் ஆடந்த முழு திறமை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யணும். இன்னும் ஒரு ஊழியத்தில் எங்களுக்கு யார் சோத்திரம் பயராக்கி உண்டாகும். இந்த ஊழியர் நடத்துகிற தாசனையை அவர் குடும்பத்தையும் ஆசிரியக்கிறார். பிரயாசப்பட்டு அவர் செய்கிற காரியங்களில் உடைய நாமம் வயப்படுறோம். என் நாமத்தை வெளிப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உடைய ஆசிரியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு ஊழி செய்வான் அவன் பிதாவால் கணவன்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஆனதோடு கருத்தோடு ஊழி செய்கிற ஒரு தாசனையும் ஒரு குடும்பத்தில் நினைக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களையும் நினைக்கிறோம். சரி, இந்த ஸ்தலத்தில் தாழ் போவதற்காக சோதனம் இந்த இடத்தை அவர் திறந்து கொடுத்தாரு. அதற்காக அவரையும் ஒரு குடும்பத்தையும் ஆசிரியக்கிறார்கள். சபை மக்களையும் ஆசிரியக்கிறார்கள். தேவரின் நாட்களிலும் அந்த சோதனை செய்தியாளர்கள் நினைக்கிறோம். அவரை பலப்படுத்திக் கொள்வார்கள். வார்த்தையானது அந்த சோதனை உடைய வல்லமையினால வருகிறது. உடைய வார்த்தையால் விடுதலை ஆக்குகிறது என்று அறிந்திருக்கிறோம். இதுக்கு ஆண்ட சோதனம் இன்னும் பாடப்போற பாடங்கள் ஆட சோத்திரம் நாமத்துக்கு வழியான ஜபங்கள் எல்லாவற்றும் நாம் மகிழ்வார்ப்பனுடைய இருக்கலாம். ஏதோ மாம்சத்திலிருந்து வெளிப்படாத விடிக்கி ஆவியானவரே நடத்துகிறேன் என்பதை அறிய ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆவியால் நடத்தப்படுகிறதை நாங்கள் சாட்சியாக கேட்கிறோம். கட்டப்பட்டுகிற ஆவினை இயேசுகிறவர்கள் கட்ட அவிழ்க்கிறோம். அநேக ஊழியர்கள் கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மேட்டுமையான சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் நீங்கி போகணும். கிறிஸ்துவ சிந்தை ஊழியர்களுக்கு கடவுள் அந்த சிந்தை எங்களுக்குள் இருக்குமானால் இன்னும் நாம் நினைத்திருப்போம். ஒரு நாமத்திற்கு மகிழ்ச்சியாக கனி கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வாதம். எல்லா துதியும் மகிழ்ச்சியும் ஒருவருக்கே நாம் செலுத்துகிறோம். நீங்க பெருக வேண்டும், நாங்கள் செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவதேவாயாவுக்கு நன்றி. நாம் தொடர்ந்து ஆண்டவரை பாடிக்கொண்டும் துதித்துக் கொண்டும் இருப்போமாக. தேவன் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது. சிறு கூட்டமாக தேவ ஊழியர்கள் மாதந்தோறும் நாம் இந்த இடத்திலே கூடி ஜெபிக்க ஆண்டவர் இந்த பம்மல் வட்டாரத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். God's Ministers Prayer Fellowship Meeting தேவ ஊழியர்கள் ஜெப கூடுகை ஆண்டவர் ஊழியர்களுக்காக பிரத்யேகமாக ஊழியர் செய்கிறவர்களுக்காக தேவன் ஏற்படுத்தி அனைத்து போதகர்களும் அனைத்து ஊழியக்காரர்களும் இணைந்து ஜெபிக்கும்படி ஒரு நல்ல கிருபையை நம்முடைய ஐக்கியத்துக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டும் இருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நானும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த நேரத்தில் விரும்புகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமூகத்திலே நாம் ஏழைகளாகவே இருக்கிறோம். தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே, கிருபை ஐஸ்வர்யத்தினாலே, மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே அவர் நம்மை நிரப்ப வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களிலும் எல்லா விதத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் ஜெபமாக பாடக்கூடிய ஒரு பாடலை நாம் பாட இப்பொழுது நாம் இணைந்து பாடுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு புதிய பாடல், அநேகருக்கு தெரியாது. ஆகையினாலே கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடலாக இருக்கிறபடினாலே நாம் கற்றுக்கொண்டு தொடர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்மை சார்ந்த காரியமாக இது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழை எனது ஜெபத்தை கேளும் தேவா, ஏழை எனது ஜெபத்தை கேளும் நாதா, ஏழை எனது ஜெபத்தை கேளும் தேவா, ஏழை எனது ஜெபத்தை கேளும் நாதா. நம்பி வந்தேன் நான் பதினாலுமே, நம்பி வந்தேன் நான் பதினாலுமே, பதினாலுமே மனமேவா இந்தே தாம் இயேசு ரஜா.
நாம் ஜெபிக்க நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சபைகளுக்கும் நம்முடைய தேசத்துக்கும் ஆண்டவர் பரிசுத்தத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் நாம் கூடி ஜெபிக்கிறோம். நமக்கு ஏராளமான ஊழியர்கள் இருக்கிறது, ஏராளமான ஸ்தோத்திரம் தெய்வ பணி இருக்கிறது, சபை ஊழியர்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் மாத்திரம் நாம் கூடி ஜெபிப்பதற்கு காரணம் தேவன் தேசம் முழுவதையும் அவருக்குள்ளாக மாற்ற வேண்டும். ஆகையினாலே தான் நாம் ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே, ஸ்தோத்திரத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா தடைகளையும் உடைத்து ஜெபத்திலே அநேகரை கர்த்தர் கொண்டு வந்து ஆசீர்வதிப்பாராக. தேவ கரம் இந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிறது. ஆண்டுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. ஆண்டுடைய மகிமை நிரம்பி இருக்கிறது. ஆண்டவரின் இடத்துல ஆளுகை செய்து கொண்டு அசைவாடி கொண்டிருக்கிறார். வருகிற யாவரையும் தம்முடைய மகிமை பிரசன்னத்தினாலே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை உடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. வரவேண்டிய அனைத்து போதகர்களையும், சுவிசேஷகர்களையும், தீர்க்கதரிசிகளையும், ஊழியர்களையும், வேம்பர்களையும் கர்த்தர் கொண்டு வந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். இன்னைக்கு வருகிறவர்கள் உங்களுடைய ஆறுதலையும், உங்களுடைய பலனையும், உங்களுடைய ஆசீர்வாதத்தையும், உங்களுடைய பரிசுத்தத்தையும், உங்களுடைய நீதியையும் இன்னும் பெற்று செல்லத்தக்கதாக தேவ கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய கரம் நன்மையாக இருப்பதாக ஊழியம் செய்வதற்கு உதவிகரமாக இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும், கொடுத்தவர்களை ஆசீர்வதியும், செபிக்கிறவர்களை ஆசீர்வதியும், சகாயம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதியும், தாக்குகிறவர்களை ஆசீர்வதியும், ஆதரவாக இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். என் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தினாலே, பாதுகாப்பினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிறோம். செழுமையாயிருக்கிற எங்கள் தேவன் இன்னும் மேன்மையினாலே நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்பொழுது ஜெபமணி அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து ஒரு பாடலை பாடுவாங்க. ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து தேவனை பாடிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் ஏவுகிற காரியங்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே சொல்லி நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நம் குற்றங்களை மன்னித்தாரே,
பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு விரோதமா செயல்படுகிற வானதாண்டவர் விசுவாசத்தை கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் தாமே அப்புறப்படுத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை தங்கள் நேர்படவில்லை கொண்டு வரும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். பேசுகிற ஊழியக்காரர்களை மறைத்த கருத்தம் பேசணும் ஆண்டவர். வந்துகிற ஊழியக்காரர் ஆத்துமாக்கள் அது பிரயோஜனமா இருக்கட்டும் ஏசப்பா ஆண்டவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தலத்தை தேவ வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவர். ஒரு விடுதலின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் நிரப்பப்படட்டும் ஆவியானவரே. உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆறு முதல் முடிவதி என் தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா தூக்கத்தின் ஆவி, சோம்பல் ஆவி, அசைத ஆவி இயேசுவின் நாமத்தில் போடு கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் தேவன் உற்சாகத்தின் அபிஷேகத்தை தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் 1000 பேர் தோத்தன 2 பேர் சொல்லுவாங்க. 16 நம்ம கொஞ்சம் கூட்டமாக நடிக்கணும். அபிஷேக கூட்டம், இது ஆசீர்வாத கூட்டம். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு சண்முக கூட்டம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் உற்சாகமா பாருங்க. ஹல்லேலூயா. என்னை மறவாதவர், விட்டு விலகாதவர், தம் உயிர் தந்து என்னை மீட்டு உறவானவர். என்னை மறவாதவர், விலகாதவர், தம் உயிர் தந்து என்னை மீட்டு உறவானவர். வழிமாறி
மகனே நான் வாழ்கிறேன் உம் மகனே நான் வாழ்கிறேன் இந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் என்னை மறவாதவர் விலகாதவர் நம் உயிர் தந்து என்னை மீட்டு உறவாதவர் வழிமாறி வழிகாட்டி நான் தடுமாறி என்னை தாங்கி கொள்ளி என்னை வைத்து இமை மூடி ஒளியாலே என்னை மூடி இருள் நீக்கி என்னை மறவாதவர் விலகாதவர் நம் உயிர் தந்து என்னை மீட்டு உறவாதவர் மண்ணை பூஜாக வாசிக்கிறேன் உம் சீத்தம் நிறைவேற்ற ஆசிக்கிறேன் உம் மண்ணை பூஜாக வாசிக்கிறேன் உம் சீத்தம் நிறைவேற்ற ஆசிக்கிறேன் உம் மகனே நான் வாழ்கிறேன் உம் மகனே நான் வாழ்கிறேன் மணியாக நேர்ந்தாலும் தடுமாறேன் மறவாதவர் விட்டு விலகாதவர் நம் உயிர் தந்து என்னை மீட்டு உறவாதவர் என்னை மறவாதவர் விட்டு விலகாதவர் நம் உயிர் தந்து என்னை மீட்டு உறவாதவர். அல்லேலூயா அல்லேலூயா. மோசே இஸ்ரவேலை கூப்பிடும்போது கேட்டாரு, ஆண்டவரே நான் போய் ஜனங்களை கூப்பிட போறேன், நான் என்ன சொல்லி கூப்பிடுவேன், உன் நாமம் என்னன்னு கேட்பாங்களே. அப்படின்னா நான் மாறாதவர், நான் மாறாதவராக இருக்கிறேன் இல்லையா. அவர் நேற்றோ இன்றோ மாறாதவரா அல்லையா. திருச்சபைக்கும் இந்த அடுத்த ஊழியர் கூடிய தேவன் மாறாதவராக இருந்து தேவன் நடத்துறார் இல்லையா. கண்களை மூடி ஜெபிப்போமா. வர தரப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தேவன் கொண்டு வரும்படி ஜெபிப்போம். அல்லேலூயா. தேவ ஊழியர்களை கூட்டி சேர்க்க அல்லேலூயா. நமக்கு கொண்டாட்டம் சாத்தானுக்கு திண்டாட்டம் அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே. உடைய கிருபை, உடைய மகிமை, உடைய வல்லமை வெளிப்பட்ட ஆண்டவர் தகப்பனே. என் தேவாதி தேவனே சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே தேவ உயிர் அழிக்கிற தகப்பனே, தகப்பனே ஜெப அழிக்கிற தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இதை நடத்துகிற தாசர்கள் தகப்பனே, என் தேவனே சோத்திரம் ஆண்டவரே. இந்த திருச்சபை திறந்து கிடந்த தகப்பனே, வினயமாக தகப்பனே, அவர் குடும்பத்துக்கு தகப்பனே, அவர் கொடுத்த ஊழியத்தை தகப்பனே, என் தேவன் நடத்துகிற தாசர்கள் தகப்பனே, அப்பா ராஜதேவன் தகப்பனே, அவரோடு இணைஞ்சு அப்பா இருக்கிற தகப்பனே இந்த கம்பியில் ஒவ்வொரு தினம் கொண்டு வாங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இந்த ஊழியர் கூடிய தகப்பனே என் கட்டதாம இருந்து ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் எல்லா தலையை உடைத்து தகப்பனே சகோதர உருவித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை இன்பமோ எத்தனை நன்மையோ தெரியலப்பா. அத்தனை இன்பமா அத்தனை நன்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. இது கூடி ஜெபித்து தகப்பனே எல்லா சாத்தான் கோட்டைகளை உடைக்கிற தகப்பனே ஒரு கூடியாக இருந்தாங்களே. என் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டாங்களே. தேவ பிரசுரங்க பார்க்கிறாங்களே தகப்பனே. ஆரம்பம் முதல் தகப்பனே முடிவு வரை தகப்பனே என் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் பிரசுரமும் வெளிப்பட்டாங்களே. பாதுகாத்து நடத்துங்கப்பா. மீட்பரட்சி உங்களை ஜபங்க நல்ல பிதாவாமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம கூடி வரும்போதெல்லாம் அதிகமாய் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். அவர் சொன்னாரே, இயேசு ஆண்டவராய் தேவன் சொன்னாரே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த எந்த இடத்திலும் நான் வந்து ஆசீர்வதிக்கணும். அவர் பிரஸ்தாவப்படுத்தணும், அவர் மகிமைப்படுத்தணும், அவர் உயர்த்தணும், அவரை நாம் இந்த பூமியில கணம் பண்ணணும். அப்படி செய்ய செய்ய அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன். இப்போது கலாமாவும் பிள்ளைகளும் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. இந்த நேரத்தில் தேவனை மேன்மைப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதில் வந்து நம்ம தேவனை பாடுகிற போது, மகிமைப்படுத்துகிற போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அநேகர் ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்த அமைதியாக இருப்பாங்க, வெட்கப்படுவாங்க. நம்ம ஊழியக்காரர்கள் தேவனை மகிமைப்படுத்த எல்லா விதத்திலும் முன்னோடியாக ஸ்தோத்திரம் உற்சாகமாக காணப்படுவோமாக. வாங்க சீக்கிரமாக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே.
எல்லா பரிசுத்தமான ஊழியக்காரங்க அன்றுவரே நீ கொண்டு வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. ஒவ்வொரு தடைகள்லாம் நீ மாற்றிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறையா. சரியாக வாகனத்துல வரும்போது போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு அதிகமா இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. இந்த நாள் ஒவ்வொருத்தரும் புரோஜனமா காணும்படி, ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமா காணும்படி, அன்றுவரே ஒவ்வொரு கர்த்தாவே பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறையா. பேசுவது நீங்க அல்ல, பரிசுத்தாவியோடு பேசுவான்னு சொன்னீங்க ஐயா. எங்களை நாட்களில் ஒவ்வொரு இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறையா. ராசனைகளை மறைந்து ஆவியான நீ பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பேசுவது நீங்க அல்ல, பரிசுத்தாவியோடு பேசுவான்னு சொன்னீங்க ஐயா. எல்லா பகுதியில தேவ பிரசனைகள், தேவ வல்லமை, தேவ மகிமை இருந்து நடத்தி கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லாமே பார்த்து ஒப்பு கொடுத்துலப்பா, விடுத்து நடத்துங்க ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது பாடி கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் பயத்தோடு பக்தியோடும் தேவன் நம்மை தொடர்ந்து மேன்மைப்படுத்தவும் ஊழியங்களை செய்ய பலப்படுத்தவும் தேவன் நாட்களில் விசேஷித்த கிருபைகளை எல்லாருக்கும் தரும்படியாக அவருடைய பாதத்தில் காத்திருந்து உற்சாகமனோடு வச்சுக் கொள்வோமாக. ஆமென். ஊழிய பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த தயவுக்காக தொடர்ந்து புதிய மாதத்தில் தேவ ஊழியர் வைத்தியத்தின் மூலமாக இருக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் கற்றல் பலப்படுத்தப்படி, திடப்படுத்தப்படி, தைரியப்படுத்தப்படி, உற்சாகப்படுத்தப்படி, இன்னும் வல்லமை, வராங்கள், அபிஷேகம், கிருபைகள், தயவைகள் தேவன் நமக்கு தரும்படி அதை தடை செய்கிற எல்லா சத்துடைய கிரைகள், போராட்டங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் நிர்மூலமாக்கி கர்த்தரை நாம் பாடி ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சந்தானை மீதிப்போம். எல்லாரும் சேர்த்து கூட சேர்ந்து ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும். சந்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சந்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சந்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை,
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஊழியர்களுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக, நம்முடைய எல்லைகளுக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியத்தின் எதிர்காலத்துக்கு விரோதமாக, தரிசனத்துக்கு விரோதமாக செய்கிற எல்லா பலவான்களின் கிரியைகள், அந்த காலத்துடைய வல்லமைகள், அசுத்த ஆளுடைய கிரியைகள், ஆண்டவருடைய நாமத்தினாலே அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அவைகளை நிறுவனமாக்கி கர்த்தருடைய காரியத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக யோசுவாவோடு கூட இருந்த சேனையின் அதிபதியாகிய கர்த்தர் நம்மோடு கூட இந்த ஊழிய பாதையிலே அவரோடு கூட கடந்து வரும்படியாக, அவருடைய பிரசன்னத்தை நிரப்பும்படியாக, அவருடைய வல்லமையை நிரப்பும்படியாக, அவருடைய ஆளுகையை நிரப்பும்படியாக ஊழியர்களை அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ளாக கர்த்தரை கொண்டு போகிற ஒரு அபிஷேகம், ஒரு மகிமையின் வல்லமை கர்த்தர் மாணவர்களிடம் நிரப்பும்படியாக அதற்கு தடையாக இருக்கிற எல்லா சொற்களுடைய கிரியைகள், எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா விசுவாசங்கள், எல்லா சத்துடைய இருளின் ஆதிக்கங்களை இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அப்பா, நாங்கள் அவற்றை அகற்றுகிறோம். உங்களுடைய வல்லமை இந்த காலவரை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, ஆவியானவர்களின் மத்தியில் இறங்கி வருவதாக, எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக, எங்களை வல்லமையினால் நிரப்புவீராக, எங்களை அக்னியாய் தேவன் மாற்றும்படியாக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே அப்பா உமக்காக ஊழியம் செய்ய கலன் தந்தீரேன், உமக்காக ஊழியம் செய்த ஆசீர்வாதத்தை நன்மைகளை தந்தீரேன், உமக்காக ஊழியம் செய்ய எல்லா பொருளாதார காரியங்களை தந்தைகளை நடத்தி வந்தீரேன். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே புது கலனைகளுக்கு தாரோம், புதிய அபிஷேகங்களுக்கு தாரோம், புதிய கிருபைகளுக்கு தாரோம், புதிய வல்லமைகளுக்கு தாரோம். இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய ஊழியராய் உண்மைப்பட்டவர்களாக உம்மை உயர்த்த ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் இன்னும் அதிகமாய் நிரப்பப்பட கர்த்தருக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மார்க்கமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மார்க்கமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை
ஆ